இந்த நாளை என்னால் மறக்க முடியாத ஒரு நாள் என்று சொன்னால் இந்த நாளைத்தான் நான் எதிர்பார்த்து கொண்டு இருந்த நான் நிறைய வருஷங்களாக. ஏன் என்று சொன்னால் என்னுடைய சூழ்நிலை காரணமாக நான் சில காரணங்களால் எடுக்கிறாத சில நேரங்கள் என்னால் அந்த டைமோட நான் என்ன நினச்சிட்டேன், அதுக்கு ஒதுக்கலாம் போச்சு, ஒதுக்கி அதை படித்து அதை எடுக்கணுமெண்டு சிச்சுவேஷன் எடுக்கணுமெண்டு அப்போ நான் எண்ணவில்லை. ஏனென்றால் எனக்கு அப்போது தேவைப்படவும் இல்லை. இப்போது நான் நல்ல சூப்பராக நல்ல மனநிலையெல்லாம் சூப்பராக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது எனக்கு நல்ல டைமும் நல்ல ஒதுக்கி வச்சிருக்கேன். இந்த டைமை ஒதுக்கி வச்சிருக்கிறேன் சிச்சுவேஷனுக்காண்டி. அதன் காரணத்தால் நான் இன்று ஏனென்னா நான் ஸ்ரீலங்காவுக்கு போவது ஒரு இடங்களை போதண்டு நான் முடிவெடுத்துட்டேன். ஏனென்றால் இனி என்னுடைய குழந்தை நல்லா பெருசாக வந்துட்டாங்க. இனி அவங்க தனியெல்லாம் தாங்களே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதன் காரணத்தான் இங்கே ஜட்ஜை பாருங்க, இவையாக தான் எனக்கு சிச்சுவேஷன் கொடுத்தவா. தேங்க்யூ மெஸ்ஸிபுக்கு. அவள் தான் எனக்கு இன்றைக்கு வந்தவா, ஜட்ஜாக வந்தவா. இன்றைக்கு எனக்கு தந்தவா, சிச்சுவேஷன் தந்தவா. எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இந்த வாழ்நாளே நான் கனவுல கூட நான் மறக்க மாட்டேன். இந்த வாழ்நாள் எனக்கு பொன்னான நாள். இந்த நாள் எனக்கு சரியான பொன்னான நாள். இந்த நாள் எனக்கு இது மறக்க முடியாத ஒரு நாள். எனக்கு குடியரசு இங்கத்தை குடி கனடா குடிவாசி என்று சொல்லி எனக்கு கொடுத்தது, சிட்டிசன் கொடுத்தது வாழ்க்கையில் மறக்க முடியாது. நான் இதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். எனக்கு கூடுதலாக நான் எதிர்பார்த்ததே இந்த சிட்டிசனை தான் எதிர்பார்த்தேன். சில நேரங்களில் நாங்கள் திங்க் பண்ணுறதில்லை, இது வேணுமென்று நாங்கள் திங்க் பண்ணுறதில்லை. ஆனால் சில நேரங்களுக்கு எங்களுக்கு வேணுமென்று தெரியும் போது தான் அது சரியான கவலைக்கிடமாக மாறுகின்றது. நான் ஏனென்றால் இது என்னுடைய தம்பியின் இறந்த தினத்து பிறகுதான் நான் இது எடுக்கணுமென்று முடிவெடுத்தேன். நான் ஏன்னு சொன்னால் நாங்கள் எங்கேயும் போகலாம், எதுவும் செய்யலாம், திடீர்வாண்டு போகலாம், திடீர்வாண்டு வரலாம். அதன் காரணம் என்னுடைய தம்பி இந்த உயிருக்கு நான் பார்க்க போகல. அதுக்கு பிறகுதான் நான் சிட்டான ஹார்ட் ஒர்க் செய்தேன். நான் எனக்கு இது கிடைக்கணும். நான் கிரியேட் 2 மட்டும் படித்தேன்னா. ஆனால் என்னன்னு சொன்னேன், இங்கே சிட்டிசனுக்கு கூட கிரியேட் 4 படிச்சிருக்கணும். மற்றது லாங்குவேஜ் ஃப்ரெஞ்சு இங்கிலீஷ் சென்றபடியால் இங்கே ஃப்ரெஞ்சு எல்லாம் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். நிறைய ரூல்ஸ்கள் எல்லாம் அப்போ கொண்டு வந்துட்டார்கள். அப்படி கணக்கு எல்லாம் கொண்டு வந்துட்டார்கள். ஆனால் எனக்கு ஆண்டவனேந்து இது கிடைச்சிட்டு எனக்கு நான் அங்கேயும் போகலாம், அங்கேயும் வரலாம், என்னவும் செய்யலாம். சந்தோஷமான இந்த நாளை நான் எல்லோரோடையும் பகிர்ந்து கொள்ளணும் என்றக்காண்டி. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.